وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. أقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. صدق الله العلي العظيم. தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை இந்த பகுதியிலே இந்த வட்டாரத்தின் சார்பில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உலமா உமரா கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வட்டார தலைவர் அவர்களே, மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஹசரத் அவர்களே, எங்களுடைய ஜமாத் உலமா சபையின் உலமா உமரா குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தொண்டி முஸ்தபா ஹசரத் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்துக்கு இடம் தந்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற சபைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை, திரளாக குறிப்பிடக்கூடிய சபைக்குரிய உலகங்களே, நிர்வாகிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளும் அவனுடைய பேரருளும் அவனுடைய வற்றாப்படுதலையும் நம் அனைவருக்கு இருக்கின்றன. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்சும் ஷஃபாஅத்தும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. எந்த நோக்கத்துக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் அந்த நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு நாம் எதிர்பார்ப்பதை விடவும் வெகு விரைவாக நிறைவேற்றி அவருடைய பலாபலன்களை சமுதாயம் பெறக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கண்குளிர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அனைவரும் படைக்கிறார். நமக்குரிய சோதரர்களே, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கும்பகோணத்தில் நடைபெற்ற செப்டம்பர் 11ஆம் தேதி கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையில் செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆலிம்களும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது. அதற்கான செயல் திட்டங்கள் என்ன செய்யலாம், நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வது போல முதலாவது பிரச்சனை என்ன என்று நாம் தெரிந்து கொண்டால் அதற்குரிய தீர்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். தீர்வுகளை அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற அடிப்படையிலே பல மணி நேரங்கள் உட்கார்ந்து யோசித்து ஆய்வு செய்து சில செயல் திட்டங்களை நாம் ஆலோசித்து வைத்திருக்கின்றோம். அது செயல்பாட்டுக்கு வருவது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளோடு ஆலிம்களும் இது போன்ற கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி உட்கார்ந்து பேசி அதை அந்த பகுதியினுடைய ஏரியாவுடைய தன்மைக்கு ஏற்ப அதை செயல்படுத்துவது என்றும் அந்த ஆலோசனைகளை கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எல்லா சீர்திருத்தங்களும் பள்ளிவாசல்களை அடிப்படையாக கொண்டே நடைபெற வேண்டும். இதுதான் சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிமுறை. அதுதான். நீங்களா ஹஜ் உம்ராவுக்கு போனவர்கள் நிறைய புத்தகங்கள் இருப்பீர்கள், உலமாக்கள் இருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே ஸலாத் சொல்ல போறோமா இல்லையா? ஸலாத் சொல்ல போகும்போது நீங்க ஸலாத் சொல்ற இடத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் உட்கார்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள். இடையில தடுப்புறதை தாண்டி தான் நீங்க போவீங்க. அதை பார்த்தீங்கன்னா 3 தூண்கள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலாவோட ஒட்டி 3 தூண்கள் இருக்கும். நிறைய தூண்கள் இருக்காங்க. 3 தூண்கள் பளிச்சுன்னு பார்வையில படுற மாதிரி இருக்கும். மற்ற தூண்களெல்லாம் அவங்க எட்டி அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 3 தூணிலே முதல் தூண் என்னன்னு சொன்னா உஸ்துவானத்து சரீர். சரீர்னா என்ன அர்த்தம்? கட்டில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கும்போது அந்த இடத்தில் கட்டில் போட்டு அவர்கள் உறங்கியிருக்கிறார்கள்.
இரண்டாவது உஸ்துவானத்துக்கு ஹிரிஸ். ஹிரிஸ் என்று சொன்னால் காவலர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவல் காப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் அங்கேதான் நின்று கொண்டிருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள். அடுத்து ஒரு தூண் உஸ்துவானத்துல் உஃபூத். உஃபூத் என்று சொன்னால் தூதுக்குழுக்கள், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தூதுக்குழுக்கள். அந்த தூதுக்குழுக்களை அங்கே உட்கார வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சர்வதேச திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய எதிர்கால திட்டங்களை அங்கு வைத்துத்தான் வகுத்திருக்கிறார்கள். இபாதத் அஸ்கரியா எனப்படுகின்ற ராணுவம், சமாதான தூதுக்குழுக்கள், வெளிநாட்டு திட்டங்கள் இவைகளெல்லாம் செயல்படுத்தப்பட்டது என்கிறது பள்ளிவாசல்களில் இருந்துதான் அவை செயல்படுத்தப்பட்டது. இது அன்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை ஒரு மஹக்கமாக, நீதிமன்றமாக நடத்தியிருந்தார். பள்ளிவாசலை வைத்தவர்கள் தீர்ப்பு வழங்கியிருந்தார். கூஃபாவிலே இருக்கக்கூடிய கவர்னர், அவர் மீது மக்களுக்கு அதிருப்தி, குற்றச்சாட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருப்பது அவர்கள்ட்ட வருகிறது. நீங்க நியமித்த கவர்னர் மேல அதிருப்தி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உடனடியாக அந்த கவர்னரை தற்காலிக பதவி நீக்கம் செய்கிறார். குற்றச்சாட்டு வந்துருச்சுனாலே உடனே தற்காலிக பதவி நீக்கம் செய்துவிட்டு பிறகு ஒரு ஒன் மேன் கமிஷன், ஒரு நபரை தலைவராக கொண்டு ஒரு கமிஷன் போடுகிறார். அந்த கமிஷன் கூஃபாவுக்கு போய் கவர்னர் மேல சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு நியமிக்கப்பட்ட கமிஷன். அந்த கமிஷனுடைய தலைவர் நேரா எங்க போகிறார் என்றால் பள்ளிவாசலுக்கு தான் போனார். பள்ளிவாசலிலே போய் அங்கே வரக்கூடிய மக்களிடத்தில் கவர்னர் எப்படிப்பட்டவர் என்று மக்கள் தொழுகையாளர்களிடத்தில் விசாரிக்கிறார். இன்றைக்கெல்லாம் கமிஷன் போட்டா அந்த ஊருக்கு வந்து லாட்ஜில தங்கிடுவாங்க. நீங்க தான் தேடி போகணும். யதார்த்தம் நான் சொல்றது, நடக்கிற உண்மையை நான் சொல்றேன். சச்சார் உலகம் புகழ்பெற்ற ஒரு கமிஷன், சச்சார் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை, அசாமுக்கு போகவே இல்லை. ஆனா ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன தரவுகள் அடிப்படையில் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய தரவுகள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. எங்கேயாவது தமிழ்நாட்டுக்கு சச்சார் கமிஷன் சேர்மன் வந்தாருன்னு சொல்ல முடியுமா? யாராவது பாத்துக்கீங்களா? பேப்பர்ல பாத்துக்கீங்களா? இல்ல. அப்படி வந்தா கூட ஒரு உயர்தரமான ஹோட்டல்ல போய் தங்குவார்கள். நீங்க தேடி போய் தான் உங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நியமித்த கமிஷன் எங்கே வருதுன்னா பள்ளிவாசலுக்கு வருது. மக்களை தேடி ஏன் அவர்கள் பஜாருக்கு போகவில்லை, கடை தெருவுக்கு போகவில்லை, ஏன் மற்ற இடங்களுக்கு போகவில்லை என்றால், பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவன் பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கிறவனுக்கு தான் கருத்து சொல்றதுக்கே உரிமை இருக்கு. மற்றவனுக்கு அந்த உரிமையே கிடையாது. நீ பள்ளிவாசலுக்கு வர மாட்டா, ஒன்ன தேடி நான் இன்னொரு இடத்துக்கு வரணும் என்பது உனக்கும் அவமானம், எனக்கும் அவமானம், பள்ளிவாசலுக்கும் அவமானம். இதுதான் சூட்சமம். அங்க இருந்தவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள், கவர்னர் தரப்பு சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை. திரும்ப மறுபடியும் அவர்கள் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வரலாறு. இப்போ பள்ளிவாசலை மையப்படுத்தித்தான் நீதிமன்றங்கள் இயங்கியிருக்கின்றன. பள்ளிவாசலில் வைத்துத்தான் வெளிநாட்டு தூதுக்குழுக்களின் உரையாடல் நடந்திருக்கிறது. பள்ளிவாசலில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பள்ளிவாசலுக்கு வெளியில தான் மிலிட்டரி பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அம்பு எறியக்கூடிய பயிற்சி, குதிரை ஏற்ற பயிற்சி, மல்யுத்த போட்டி, இவைகள் எல்லாமே பள்ளிவாசலை மையப்படுத்தி தான் நடந்திருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடன் முதலாக அவர்கள் ஏற்படுத்தியது ஒரு பள்ளிவாசலை தான். அதற்கு இடம் தருவதற்கு அறிவித்தார்கள். இடம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. பள்ளிவாசலை கட்டினார்கள். வரலாறு சொல்வதற்குரிய நோக்கம் அல்ல. இந்த வரலாற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுங்கள்.
இந்த செய்திகளுக்கு பின்னால் நமக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள், எதற்காக இப்படி பெருமானார் நடந்து கொண்டார்கள், அதை புரியாமல் வரலாறுகளை மட்டும் தெரிந்து கொண்டு போவதில் பலனில்லை என்பதால் அந்த பின்னணியை நாம் உங்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். அதுதான் எல்லா சீர்திருத்தங்களும் வந்தன. ஒருத்தருடைய பேரிக்கம் வளர்க்கும் தோட்டத்துல பேரிக்கம் பழங்கள் அறுவடை நடந்தது என்று சொன்னால் அந்த முதல் குலையை அறுத்து கொண்டு வந்து பள்ளிவாசல கட்டி தொங்க விடுவாங்க. இன்னைக்கு கிராமங்கள்ல நம்ம தஞ்சாவூர்ல ரொம்ப நாளா பழக்கம் இருந்தது இருக்கான்னு எனக்கு தெரியல. வயக்காடுல அறுவடை நடந்துச்சுன்னா முதல் அரிசி மூட்டை யாருக்கு தான்? இமாமுக்கு தான், பள்ளிவாசலுக்கு தான். அதாவது வெளியிலே கொண்டு வந்து தொங்க விடுவார்கள். அப்ப இவருக்கு விவசாயம் நல்லா நடக்குது, மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்படி பள்ளிவாசலை மையப்படுத்தி தான் எல்லாமே நடந்திருக்கிறது. பள்ளிவாசலை மையப்படுத்திய காலங்கள் எல்லாம் நாம் நன்றாக இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் அறிவாராய்ச்சியிலே நாம கொடிகட்டி பார்த்தோம். உலகத்துக்கு பல நவீன கண்டுபிடிப்புகளை முஸ்லிம்கள் தான் தந்தார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அபுல் ஹசன் அலி நதி அவர்கள் சொல்வார்கள், அவருடைய புகழ்மிக்க ஒரு நூல் மாதா ஹசன் ஆரம்பியின் முஸ்லிமின், முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன, உலகம் இழந்தது என்ன, முஸ்லிம்கள் வீழ்ந்ததுனால இஸ்லாத்துக்கு என்ன நஷ்டங்கிறது இல்ல, முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்ததுனால முஸ்லிம்களுக்கு என்ன நஷ்டங்கிறது இல்ல, மொத்த உலகத்துக்குமே சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. மொத்த உலகமே ஒரு கம்பீரத்தை இழந்திருக்கு. அதை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வது, அதை எப்படி நாம் மீட்டெடுப்பது என்று கேட்டால் ஒரே ஒரு வழிதான், முஸ்லிம்கள் மறுபடியும் கியாதத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். உலக தலைமையை முஸ்லிம்கள் ஏற்க வேண்டும். ஐரோப்பியர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகி அதற்கு சூழ்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாமல், முஸ்லிம்கள் அந்த சதிகளை சரியா புரிஞ்சுக்க முடியாம அபாயத்தனமா இருந்ததுனால ஐரோப்பியர்களிடத்துல ஏமாந்து உலக தலைமையை தூக்கி ஐரோப்பாவுடைய கைகளிலே கொடுத்து விட்டு அபாயத்தனமாக இருந்து விட்டார்கள். நீங்க அப்பாவியா இருக்க கூடாது, மறுபடியும் உலக தலைமையை கையில் எடுக்க வேண்டும். அப்படி கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது அல்லாஹ் ரசூலை நோக்கி திரும்புவதுதான். அதான் அவர் சொல்றார், அல்லாஹ் ரசூலை நோக்கி நீங்கள் திரும்புவதுதான். ஒரு சமுதாயம் எப்போது வீழ தொடங்கியது, ஒரு தனி மனிதன் எப்போது தூக்க தொடங்கினான் என்பதை யாராலும் துல்லியமா சொல்ல முடியாது. ஒரு தனி மனிதன் எப்ப தூக்க ஆரம்பிச்சான்? நீங்க 11 மணிக்கு பெட்ல படுத்துருப்பீங்க, 8 மணிக்கு தூக்க ஆரம்பிச்சீங்க, சொல்ல முடியுமா? 11:15, 11:20, 11:35, உங்களுக்கே தெரியாது. ஒரு தனி மனிதன் எப்போது தூக்க தொடங்கினான் என்பதையும், ஒரு சமுதாயம் எப்போது வீழ்ச்சி அடைய தொடங்கியது என்பதையும் யாராலும் வரையிட்டு காட்ட முடியாது. கீழே அப்படியே நல்லா அழிச்சு, கரையா அழிச்சு வெளியில அந்த கட்டை உளுத்து போறது தவறு. நீங்க தொடுமொழி கொண்டு பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு கட்டை உளுத்து போச்சுன்னு. ஆனா உளுத்து போக ஆரம்பித்தது எப்போது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஒரு சமுதாயம் எப்போது வீழ தொடங்கியது என்பதையும் யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ முஸ்லிம்களாகிய நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஒத்துக்கலாம், சில உண்மைகளை ஒத்துக்கலாம். இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்க நினைச்ச முடியாது. பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு புது வீடுன்னு ஊரை ஏமாத்தலாம், உங்களை நீங்க ஏமாத்திக்க முடியாது. பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு கல்யாணம் இருந்த வீட்டுல பையன் கல்யாணம் புது வீடு மாதிரி அதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. திரும்ப 2 வருஷம் கழிச்சா இன்னொரு தடவை பெயிண்ட் அடிக்கணும். இது ஏமாத்திக்கிறது. நீங்க ஊருக்கு காட்டி கொள்ளலாம், ஆனா உங்களுக்கு தெரியணும் நம்ம வீடு பழசா போச்சு. நாம வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டோம். எப்ப ஆரம்பிச்சோம் நமக்கே தெரியாது. எப்போது நம்முடைய வீழ்ச்சி தொடங்கியது நமக்கு தெரியாது. அப்படியே மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 போய் பார்த்தோம்னு சொன்னா எங்க மீள ஆரம்பித்தோம்னு சொன்னா கிராமத்திய ராசிதாவுடைய காலத்துக்கு பிறகு நாம் மீள ஆரம்பித்து விட்டோங்கிறதான் உண்மை. ஹிஜ்ரி 40க்கு பிறகே நாம கொஞ்சம் கொஞ்சமா மீள ஆரம்பிச்சோங்கிறதுதான் உண்மை.
இவ்வளவு அசிங்கமா வீழ்ந்து போவோம்னு நாமே நினைச்சிருக்க மாட்டோம். பிரிட்டிஷார காலத்துல வெள்ளைக்காரனோட திருமணம் பண்ணியோ பண்ணாமலோ வாழ்வதை பெருமை என்று இந்திய முஸ்லிம் பெண்கள் கருதி இருப்பதாக அபுல் ஹசன் அலி நதீம் சொல்றார். குடும்பம் இது ஹராம் என்று பத்வா கொடுக்கப்பட்டு கல்கத்தாவில் மட்டும் ஒரு நாளில 360 திருமண பந்தல் முறிவுகள் ஏற்பட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன. பத்வா கொடுத்துதான் அது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நிலையும் ஒரு வீழ்ச்சி தானே. பத்வா கொடுத்ததெல்லாம் திருத்திட்டாங்கிறது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இருந்தாலும் அது சொல்லித்தான் தெரியணுமா எப்போது ஒரு வீழ்ச்சியாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது மேல 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 போனோம்னா எங்கதான் போய் அதை நம்ம பார்வையை சூட்ட வேண்டியிருக்கிறது. கிலாபத்தி ராஷிதாவினுடைய எண்டு எங்கேயோ அங்கதான் வீட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத ஹதீஸை வைத்து நாம உறுதி செய்து கொள்ள முடியும். இப்போ நாம இதற்கு என்ன செய்ய, நாம விழுந்து கொண்டிருக்கிறோம். நம்மள்கிட்ட ஒழுக்கக்கேடுகள் அதிகமா இருக்கு. நம்முடைய மஹல்லாக்கள்ல தலாக்கு அதிகமா இருக்கு. ஒத்துட்டுதான் ஆகணும். நீங்க மெட்ராஸ்ல சீர்காசிக்கு போய் கேட்டு பாருங்க. 2010க்கு அப்புறமாக தலாக்கை விட புலா தான் அதிகமாகுதுன்னு சொல்றாரு. அடங்க மறுக்கக்கூடிய தன்மை பெண்கள்கிட்ட அதிகமா போச்சு. ஆண்கள்கிட்ட அடக்கி ஆளக்கூடிய தன்மை அதிகமா போகுது. பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடாது அதுதான் பெருமை என்று நினைக்கக்கூடிய தன்மை பிள்ளைகள்கிட்ட வளருது. தலைப்பட்டான சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிறது மட்டும்தான் கடமை. பிள்ளைகள் எங்கேடு எடுத்து போனா என்ஃபீல்டு பைக்கை லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே என்ஃபீல்டு இது வாங்கிடலாம், புல்லட் வாங்கிடலாம். அதனால லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே புல்லட் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அவங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியல. முஸ்லிம் இளைஞர்கள் நிறைய பேர் மதம் மாறி கொண்டிருக்கிறார்கள். முர்ததா போயிருக்கிறாங்க. அதை முற்போக்குத்தனம் என்று அவர்களாக இதற்கு பெயர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுதான் முற்போக்கு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். சோசியல் மீடியால அவன் தன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொடுக்கிறான். ப்ரொஃபைல் அவன் போடுறான், எக்ஸ் முஸ்லிம், நான் யாரு அப்படின்னு தன்னை வெளியில காட்டிக்கிறது தான் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் என்ன சொல்றான்னா எக்ஸ் முஸ்லிம் அப்படின்னு சொல்றான். நான் ஒரு முன்னாள் முஸ்லீம். அன்றைய ஒரு காணொளி ஒன்று உங்களுக்கு கையில ரோட்ல சுத்தி வந்திருக்கும். லெப்பர் குடிக்காட்டை சார்ந்த ஒரு இளைஞன். அவன் வெளிநாட்டுல குடும்பத்தோட இருக்கலாம். அதிகமாக சவுதியா இருக்கலாம், எந்த நாடு சரியா ஞாபகம் இல்லை. அல்லது அவன் சொல்லாம மட்டும் இருந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு. நான் வெளிநாட்டில் வசிக்கிறேன் ஐயா, சுபவீர பாண்டியன் அவன் பேசக்கூடிய ஒரு உரையாடல் வீடியோ. ஐயா, நீங்கள் இந்து மதத்தை விமர்சிக்கிறீர்கள், ஏன் இஸ்லாத்தை மட்டும் விமர்சிப்பதில்லை? கேட்கிறவர் யாரு? ஒரு முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்த முஸ்லிம் பெயர் தாங்கிய ஒரு பையன். தாடி வச்சு அவ்வளவு சீலந்தா நான் பார்த்தது. வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் ஐயா, நீங்கள் ஏன் இஸ்லாத்தை விமர்சிப்பதில்லை? இஸ்லாத்தை விமர்சிக்கிறது தானே ஒரு ஏத்திஸ்டுடைய கடமை. நீங்க அந்த கடமையில இருந்து நடுவுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய பல நியாயமான போராட்டங்களுக்கு, சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய போராட்டங்களுக்கு முஸ்லிம்கள் முதல் ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களை விமர்சிக்கிறது இல்லை. ஒன்று ரெண்டு குறைகளை சலிச்சுட்டா தானே அந்த போராட்டத்துக்கு வலிமையை ஏற்ற முடியும். அதனால நாங்க விமர்சிக்கிறது இல்லை. அவர் நம்மளை போடுறாரு, இவர் ஏன் திட்டலன்னு கேட்கிறான். எக்ஸ் முஸ்லீம் அவனுக்கு பேரு. அப்படி ஒரு எக்ஸ் முஸ்லீமோட உரையாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் சொன்னேன், நான் யாருன்னு என்னைய கேட்டா என்னுடைய இப்போதைய அடையாளம் எதுவோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு இமாம். இப்போதைய அடையாளம் எதுவோ அதைத்தான் நான் சொல்லுவேன். யாரும் பழைய அடையாளத்தை சொல்ல மாட்டார்கள். நீ யாருன்னு கேட்டா நான் 20 வயசு 5 வயசு எனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போதைய அடையாளம் எதுவோ அதுதான் நீ. இப்ப நீ சொல்லு, நீ யாரு? இல்ல நான் எக்ஸ் முஸ்லீம். இஸ்லாத்துல அடிமதம் இருக்கு. அடிமைன்னு ஒரு கான்செப்ட் இஸ்லாம் தான் கண்டுபிடிச்சது இருக்குது. குர்ஆன்ல அடிமதத்தை ஊக்குவிக்குதுன்னா ஒரு வசனத்தை காட்டு குர்ஆன்ல அடிமதத்தை ஊக்குவிக்குதுன்னு.
இல்ல சத்தியம் பண்ண அடிமை உயிரோட கூட்டால் உயிரோட இருந்தாங்கன்னா இருக்குது, அடிமை வச்சுக்கிட்டுனா இருக்குது. எல்லா அவசரங்களுக்கும் வழக்கம் சொன்னாங்க. அப்புறம் தான் திருந்தின மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸ் முஸ்லீம் பேரோட தான் அவன் வெளியில போறான். முன்னாள் முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொடுக்குறான். நான் எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன், குரான் படிச்சிருக்கேன், ஹதீஸ் படிச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும்னா நீ படிச்ச ஒரு ஹதீஸ் கூட சொல்லல, கடைசி வரைக்கும் 10-15 நிமிஷம் உரையாடல. அப்ப இப்படி ஒரு முழு சோசியல் மீடியால உதவி கொடுக்கிறது முஸ்லீம்களுக்கு எக்ஸ் முஸ்லீம் அப்படிங்கிற பேர்ல. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீமான பெற்றோருக்கு தான். இது நம்ம ஒழிக்க மறைக்கலாம் முடியாது, உண்மை அதுதான். அவன் தெரு பேரை சொல்றான், பெற்றோருடைய பேரை சொல்றான், எல்லாமே உண்மை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா காமத்துக்காக கொலை சாதாரணமான காமத்துக்காக கொலை ரொம்ப சாதாரணம். காமம் என்பது எங்கே வேண்டுமானாலும் அதை தனித்துக் கொள்ளலாம் என்கிற சுதந்திரம். அது குடும்ப அமைப்பை சீரழிக்கிறது, குடும்ப அமைப்பை சிதைக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பதிகளுக்கு இடையில ஒரு விதமான ஒரு மனமுரண்டு, நீயா நானா போட்டி. இஸ்லாம் எப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு உருவாக்கியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் அண்மையில் ஒரு செய்தி படித்தேன். எகிப்து நாட்டில் நடந்த சம்பவம். 2-3 இடங்களில் சொல்லியிருக்கேன். அவருடைய பேர் முகமது ஈமான், மனைவி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆம்பளை பேர் முகமது ஈமான். அவர் பேர் எகிப்து நாட்டை சார்ந்தவர். அவரு ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவருடைய மனைவி ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அந்த அம்மாவுக்கு 9 மணிக்கு அலுவலகம், இவருக்கு 10 மணிக்கு அலுவலகம். காலையில எழுந்திரிச்சு சுத்தம் கொடுத்துட்டு கணவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடமைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு இந்த அம்மா ரெடி ஆகி 8-8:30 மணிக்கெல்லாம் அலுவலகம் கிளம்பி போயிடுச்சு. அங்க போய் சேர்ந்து கணவருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புது, டேபிள்ல வந்து நான் சாப்பாடு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டு நீங்க அலுவலகம் போங்க. வழக்கமா மத்தியானம் வெளியில தான் சாப்பிடுவாங்க, நைட்டு வீட்டுக்கு திரும்பிடுவாங்க மாலை நேரத்துல. எஸ்எம்எஸ் அனுப்பி கொஞ்ச நேரத்தில் ஒரு தகவல் வருது, உங்களுடைய மனைவி வந்து வேகமா கார் ஓட்டிட்டு போனதுல விபத்துல ஸ்பாட் ஆகுது, இறந்து போயிட்டாங்க. ஐயவாழ்ப்பாடு கதறிக்கிட்டு என்ன செய்யறாரு, ஸ்பாட்டுக்கு போறாரு, செய்ய வேண்டிய கிளியரன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு மாலையில வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டைனிங் டேபிள் அந்த அம்மா சமைச்சு வச்சு சாப்பாடு அப்படியே இருக்கு. எப்படி இருக்கும் அவரு? எடுத்து வச்ச மனைவியை காண சாப்பாடு அப்படியே இருக்கு. மனசு அப்படியே நொந்து போய் சாப்பிடுறது சொல்லி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டாரு. 6 மாசம் ரமதான் வருது. ரமதான்ல முதல் நோம்பு வச்சுட்டு அன்னைக்கு இஃப்தார்ல அதை எடுத்து சூடு காட்டி இஃப்தார் அன்னைக்கு முதல் நோம்பு அந்த சாப்பாடை வச்சு நோம்பு திறந்தாரு. ஆனா நம்ம எல்லாம் கேட்கறாங்க, எதுக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, பத்திர சாயினும் பலவாதிலும் சாயிக்கு, என்னுடைய மனைவி சமைச்ச அந்த சாப்பாடை வச்சு நான் நோம்பு திறந்தா என்னுடைய மனைவிக்கு எல்லாம் நோம்பாளிக்கு கொடுத்த நன்மையை கொடுப்பான். இன்னைக்கு முதல் நோம்பு என் ஒய்ஃபோட தான் நான் வச்சிருக்கேன், அந்த நன்மை அவளுக்கு கிடைச்சிருக்கேன். அதை நான் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அவளை வச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டு நோம்பு திறந்தேன்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு உணவை தம்பதிகளுக்கு இஸ்லாம் ஏற்படுத்தி பார்த்தீங்களா? அப்படி இருக்க வேண்டிய, அப்படி இருந்த சமுதாயம் தான் இது. நான் சொல்றது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்லை. நான் படித்து ஒரு 7-8 மாசம் தான் சம்பவம் எகிப்து நாட்டில். இன்னொன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் படிச்சேன். 2016 கணவர் இறந்து போறாரு. 7 பிள்ளைங்க, ஆணும் பொண்ணுமா 7 பிள்ளைங்க. கணவர் வந்து மரணம் அடைகிற நேரத்தில் மனைவி கையை பிடிச்சி சொல்றாரு, அல்லாஹ் நமக்கு 7 பிள்ளைங்களை தந்திருக்கான், பத்திமூலியம் புசிக்கும் சொல்றான், உங்களுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளை நீங்க முற்படுத்தி வைக்கணும், இந்த அவசியம் இதுவா பிள்ளைகளுடைய அமல்களை கொண்டு நீங்க ஆதரவு நல்லா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. 7 பிள்ளைகளை நீ ஹாஃபில் ஆக்கணும்னு சொல்லிட்டு மனைவிட்ட வந்து வாக்குறுதி வந்தார். 2021 எகிப்து நாட்டில் தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த எகிப்து நாட்டினுடைய கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து அந்த அம்மாவுக்கு உம்முல் முக்ரி காரியங்களின் தாயின்னு பட்டம் கொடுத்தார். 7 பிள்ளைகளே 5 வருஷத்துல ஆகுதாகி. 7 பிள்ளைங்க இந்த அம்மா தான் உழைக்கணும், வேலைக்கு போகணும், உழைக்கணும், பிள்ளைங்களை ஆகுதாகிருக்கு 5 வருஷத்துல. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. அப்படிப்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்குன இஸ்லாம் தான் நமக்கும் இருக்கு. அந்த இஸ்லாம் தான் நமக்கும், அதுதான் நமக்கும் மார்க்கம். ஏன் இப்படி வந்து சீரழிச்சு சின்ன அமைப்பு கிடக்குது நம்முடைய குடும்ப அமைப்புகள்?
கணவன் மனைவிக்கு இடையில ஏன் வந்து ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை, ஒரு நீட்டு போக்கான தன்மை ஏன் இல்லை, ஒருவர் மேல ஒருத்தருக்கு பாசம் ஏன் இல்லை? ஏன் நான் சொல்ல இதர சமுதாயத்து மக்கள் அழியிறாங்க, இழிந்து போறாங்கன்னா காரணம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது, கைடன்ஸ் கிடையாது, வழிகாட்டுதலும் கிடையாது, வழிகாட்டியும் கிடையாது, கைடன்ஸ் கிடையாது, கைடும் கிடையாது. ஆனா நாம வீழ்ந்து போறதுக்கு நமக்கு என்ன கேடு? நாம ஏன் பெறணும்? நமக்கு கைடன்ஸ் இருக்கு, வழிகாட்டியும் இருக்கிறாங்க, ஆனால் நாம வீழ்ந்து சமுதாய அமைப்பு இருக்கு, கட்டம் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே கையில வைத்துக் கொண்டு வீழ்வதுதான் மிகப்பெரிய சாபக்கேடாக நாம வந்து பார்க்க வேண்டியது. அதே போல நம்ம சமுதாய அமைப்புல இப்படி ஒரு பக்கம் வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி, பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சி, உண வீழ்ச்சி, ஒற்றுமையின் வீழ்ச்சி, கலாச்சாரத்தின் வீழ்ச்சி. அதாவது ஒரு பையன் பள்ளிவாசலுக்கு வெளியில அவனை பார்த்தோம்னா முஸ்லீம்னே சொல்ல முடியாதுங்க. அவன் போட்ட ட்ரெஸ், அவனுடைய ஹேர் ஸ்டைலு, அவன் நடந்து போற விதம், அவனுடைய பேச்சு நடவடிக்கை. ஒரு காலகட்டத்துல வந்து ஸ்பெயின்ல முஸ்லீம்கள் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நேரத்துல ஐரோப்பால இருந்து வந்து ஸ்பெயின்ல படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவன் வந்து அரபு ட்ரெஸ் போட்டு ஐரோப்பா சுத்திட்டு இருப்பான். அரபு ட்ரெஸ் போட்டுட்டு தோப்பு உருப்பெல்லாம் போட்டு ஐரோப்பால சுத்துவான். மக்கள் தான் பெரியவருக்கு அரபு நினைப்பு. அரபியாக வாழ்வது ஒரு பெருமை என்று ஐரோப்பியர்கள் கருதிய ஒரு காலகட்டம் உண்டு. அப்பப்போ ஒரு முகத்தையும் கையும் காலையும் கழுவிட்டாங்கன்னா பெரியவருக்கு முஸ்லீம் நினைப்பு, பெரியவருக்கு சுத்தமா இருப்பாங்க. சுத்தமா இருந்தா பெரிய முஸ்லீம்களுக்கு நினைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஐரோப்பாவில் இருந்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க அவருடைய கலாச்சாரத்தை நாம எங்க நம்ம வீட்டுக்கு போறோம் பாருங்க, எங்க நம்ம வீட்டுக்கு போறோம். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை 11 மணிக்கு மேடைக்கு வரணும்னா எந்த மாப்பிள்ளையா வந்துருக்காங்க 11 மணிக்கு சொல்லுங்க. மச்சான் வரல, மச்சான் வந்தா தான் மாலை போட்டு கூட்டிட்டு வரணும். மச்சான் என்ன பண்றாரு, 11 மணிக்கு தான் மச்சான் சேவிங் பண்ணிட்டு இருப்பாரு. இது நான் வந்து சமுதாயத்துக்கு வந்து முதல்ல இமாமு கல்யாணத்துல வாழ்த்த வேண்டிய 200 பேரு எல்லாம் வந்து உட்காந்து எல்லாரையும் கேனப்பேராக்கிட்டு நீ உட்காந்து சேவிங் பண்ணீங்கன்னா நீ என்ன மனுஷன்? இது ஊரெல்லாம் முட்டா பேராத வேலை இல்லையா? யாரு எக்கேட்டு போனா எனக்கு தர வேண்டிய கௌரவத்தை தரவில்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கலாச்சார வீழ்ச்சி தெரியுமா? இது யாரு கேட்கிறது? எங்க இருந்து இந்த சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறது? இப்படி குணக்கேடுகள், குணவீழ்ச்சிகள் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்துல அறிவு ஞானத்திலும் கல்வியிலும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு பெரிய உயர்ந்த படிப்புகள் படிச்சு பெரிய போஸ்டிங்ல நீங்க வந்து நான் அதுக்காக வந்து நீங்க நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல தயாரில்லை. ஏன்னா நோபல் பிரைஸுடைய லட்சணம் எனக்கு தெரியும். அமெரிக்காவுடைய உளவுத்துறையிட்ட வாழ்க்கையில ஒரு நாளாவது கை நீட்டி பணம் வாங்கியிருந்தா தான் அவனுக்கு நோபல் பிரைஸே கிடைக்கும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. இல்லையே பங்களாதேஷ்ல யூனிவர்சிட்டி ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, அவர் வட்டி கல்ச்சரை ஊக்கப்படுத்தினாரு. ஒரு முஸ்லீம் வட்டியை ஊக்குவிச்சா நோபல் பிரைஸ் கொடுக்காம என்ன பண்ணுவான்? நான் நீங்க நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நோபல் பிரைஸை விட 3 மடங்கு பெரிய பிரைஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கான தகுதி உள்ள சமுதாயமாக நீங்க உருவாக்கி அந்த பிரைஸை மட்டும் கொடுங்க, அந்த பிரைஸை மட்டும் கொடுங்க. நோன்பினுடைய சிறப்பு தன்மை, நோன்பினால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மையை ஒருவர் ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆட்டோபேக்கில் ஒரு கான்செப்ட், ஜப்பானீஸ் அவர் ஒரு ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு விஞ்ஞானி, அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கான். அந்த பிரைஸை நாம கொடுத்துருக்கணும் அவருக்கு. இங்கே வெளியே கொண்டு வரக்கூடிய வர வேண்டிய உண்மைகள் இங்கே நிறைய இருக்கின்றன. அதை நாமளும் கொண்டு வரதில்லை, கொண்டு வரவங்க ஊக்கப்படுத்துறதும் இல்லை, நாம் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்லை. அறிவியலும் ஆராய்ச்சியிலும் கல்வியிலும் பின்தங்கி நம்ம சமுதாயத்தை நாமே பின்னுக்கு பிடித்து இழுத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு சின்ன கதை சொல்லலாம். பஸ்ல மீன் சின்ன இது இல்லையா, டப்பா மாதிரி இருக்கும், அதுல நண்டு இதெல்லாம் நிறைய அள்ளி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒருத்தர் கொண்டு போறாரு. கண்டக்டர் அதுக்கு ஒரு இது வாங்கிடுவாரு, இது வாங்கிடுவாரு, நம்ம லக்கேஜுக்குள்ள காசு வாங்கிடுவாரு. மேல துணி போட்டு நல்லா கட்டிப்பாங்க, வெளியில மீன் கொண்டு வந்துடக்கூடாது. இவன் நண்டு கட்டி கொண்டு போறான், கண்டக்டர் இறக்கப்பட்டியாம துணி கட்டி கொடுக்க கூடாதா, ஒரு தலையை மேல போட்டு கொடுக்க கூடாதா? நண்டு எல்லாம் வேற மேல ஏறி வந்து தப்பிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நஷ்டம். ஒரு 5 நண்டு வெளியில போனாலும் ஒரு நண்டு 50 ரூபா 250 ரூபா நஷ்டம் தானே. ஏன் வந்து பாதுகாப்பா கொடுக்க கூடாது? அப்போ என்னன்னா உங்களுக்கு தெரியாது சார். என்ன தெரியாது? எல்லாமே களிமா சொன்ன நண்டு
ஒரு 2 மேல வச்சு இன்னொரு 2 முடிச்சுட்டே இருக்கு விட்டுரும். அப்படிலாம் யாரையும் இன்னொரு 2 தப்பிக்க கூடாது. எல்லாமே கலிமா சொல்லி தான் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் காலம் வரணும்னா அவன் கலிமா சொன்னா போடுங்கிற மெசேஜ் தான் அங்க இருக்கு. கலிமா சொன்னா ஒருத்தன் காலம் வரமாங்கிறது அப்படிங்கிற நாசுக்கா சொல்றாங்க. இப்போ அறிவாராய்ச்சியில பின்தங்கினதுக்கு காரணம் கல்வியில பின்தங்கினோம். ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றத்தின் மொழியாக இருந்த மொழி உருது. இன்னைக்கு நீதிமன்றத்தின் மொழியாக ஆங்கிலம் வந்து விட்டது இல்லையா? முன்ஷிகள் இருக்கிற பேர்ல ஆங்கிலத்துக்கு நீதிமன்ற மொழியாக ஆங்கிலம் ஆகிக் கொண்டிருக்கும் போது முன்ஷிகள் இருக்கிறதால மார்க்க அறிஞர்கள் ஆய்வுகள் தான் இருந்தார்கள். பாரசீகம் ஒரு காலகட்டத்துல ஆட்சி மொழியா இருந்தது. முகல் மன்னருடைய ஆட்சி காலத்துல ஒன்னொன்னையா நம்ம இழந்தவன். கடைசியில மிஞ்சி நிக்கிறது ஒன்னே ஒண்ணு, காசி இருக்கு பாருங்க. இந்த காசின்னு அரசாங்க சார்பா நியமிக்கிறாங்கல்ல, இது ஒண்ணுதான் முகல் ஆட்சியினுடைய கல்ச்சர்ல ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான். அதையும் டம்மி ஆக்கிட்டான். எந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதோட சரி, தலாக்குள்ள கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ கோர்ட்டுக்கு தான் போகணும். எல்லா அதிகாரத்தையும் பீஸ் பூரா முடிஞ்சு விட்டுட்டு காசி 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 நினைக்கிறான். அப்போ இருக்கக்கூடிய 1-2 அதிகாரமற்றதாக இருக்கின்ற நிலையை நாம் எப்படி மறுபடி நம்மை நாம் ரீபில்ட் பண்ணிக் கொள்வது, புனர்நிர்மாணம் செய்து கொள்வது, நம்மை நாமே எப்படி புனர்நிர்மாணம் செய்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு கவலையோடு நாம் சிந்திக்க வேண்டிய கூட்டம் தான் இந்த கூட்டம். நேற்று கூட சும்மா ஒரு சொல்லி காட்டேன். நீங்க அந்த ஊர்ல எல்லாம் கூட்டம் போட்டு 20 கோடி முஸ்லிம்களையும் அழிச்ச தீரணும் 21 பேர் போட்டு 20 கோடி முஸ்லிம்களை அழிக்கிறது எத்தனை பேருங்க? எத்தனை பேரு? 21 பேர் சேர்ந்து 20 கோடி முஸ்லிம்களை அழிப்பாங்களாம். கேட்கிறவங்க கேட்கிற நெய் வடின்னு சொல்லுவாங்க. அந்த இதை சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாருமான்ல, அந்த மாதிரி 21 பேர் சேர்ந்து 20 கோடி முஸ்லிம்களை அழிக்க போறாங்க. கேட்க சிரிச்சுட்டு இடத்துல போயிட்டே இருக்கணும். சாத்தியம் உங்களை டெம்ப்ட் பண்றதுக்கு, உங்களை ப்ரொவோக் பண்றதுக்கு நடக்கக்கூடிய வேலை. இவங்களெல்லாம் இந்தியாவை சூறையாடி கொள்ளடிச்சுட்டு ஓடி போடுவாங்க. மறுபடி இந்தியாவை நம்ம தான் கட்டமைக்கணும், நாம தான் உருவாக்கணும். நாம வாங்கி கொடுத்த சுதந்திரம், நாம தான் அடுத்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். என்ன ஒண்ணு சொல்ல பண்றீங்க? நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். ஆமான்னு ஆமான்னு சொல்லுங்க, நம்ம தான் வாங்கி கொடுத்தோம், நம்ம தான் காப்பாற்றணும். நமக்கெல்லாம் பல வேலைகள் வந்துருச்சு, வேற வேலைகளுக்கு போறோம். நீங்க நல்லா பார்த்துக்குவீங்க, நாட்டை பார்த்தோம். திரும்பி பார்த்தா நாட்டை காணோம். காடு வேலையெல்லாம் வித்து தீர்த்தாச்சு. ஓஹோ, நீங்க இப்படி போறியா? மறுபடியும் நாங்க அந்த இடத்துக்கு வருவோம். வந்து நாங்க தான் ரீபில்ட் பண்ண போறோம். உலகமே இந்த நாட்டை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வளமிக்க நாடாக மீண்டும் நாம உருவாக்குவோம். மறுபடியும் இந்தியாவுடைய ஜிடிபி 30-23 கொண்டு வருவோம். அவுரங்கசீப் காலத்துல கொண்டு வந்த மாதிரி மறுபடியும் கங்கை ஆற்றிலே குளிப்பதற்கு அவுரங்கசீப் வரியை ரத்து பண்ணாரு. மறுபடியும் ஜிஎஸ்டி போட்டு எல்லா வகையும் நாம ரத்து பண்ணுவோம். வரியற்ற அரசாங்கம் தான் இஸ்லாமிய அரசு. கல்வி ஃப்ரீ, மருத்துவமனை ஃப்ரீ. அப்ப ஏன் அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம்? டாக்ஸே கிடையாதுங்க இஸ்லாமிய அரசு, டாக்ஸே கிடையாது. 1000 ரூபாய் டெய்லி சம்பாத்தியம் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒத்த காசு. கவர்மெண்ட்டுக்கு 400 300 பேச்சே கிடையாது. அவுரங்கசீப் அழகா சொன்னாரு, ஏங்க டாக்ஸ் ரத்து பண்றீங்கன்னு. எங்கேயா போகுது? 1000 ரூபாய் என் வீட்டுல வச்சு என்ன பூட்டியா வைக்க போறான்? செலவு தானே பண்ண போறான். செலவு பண்ணா எங்கதான் வருவது? மக்கள் மத்தியில அந்த பணம் புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். எந்த நாட்டுல பணம் புழங்க அதிகமா இருக்கோ அந்த நாடு தான் ஜிடிபியில போடும்யா. சிம்பிள் லாஜிக். இதை கூட தெரியாம டாக்ஸ் போட்டு நாம வச்சு நாம என்ன பண்ண போறோம்? கட்டணம் கட்டி போய் அப்பா பண்ணாங்க தாஜ்மஹால் கட்ட போறோம். அதெல்லாம் இல்ல. மக்கள் மேல பணத்தை கொடு, எப்படியும் செலவு பண்ணுவான். தங்க நான் அப்படி கல்யாணம் சொல்லுவான், வாழை மரத்தை கட்டுவான், கல்யாணம் பண்ணத்தை குடிப்பான். பணம் சுற்றி சுழந்துட்டே இருக்கும். அதான் வளர்ந்த நாடு. இந்த சூத்திரம் தெரியாம டாக்ஸ் போட்டு அவன் முடக்கினா நியாயம் இல்லைன்னு சொல்லாரு. அதான் கரெக்ட். எல்லாம் நம்மகிட்ட இருக்குங்க. 1400 வருஷமாக உலகத்தினுடைய சுமார் அப்பாசிய காலத்துல 1,50,00,000 சதுர மைல்களை கட்டி அந்த கொள்கை இந்த கொள்கை. 1,50,00,000 சதுர மைல்களை கட்டி அந்த கொள்கை இஸ்லாம். எத்தனை தலைமுறையாக அப்படிப்பட்ட அனுபவமிக்க ஒரு கொள்கையை கையில வச்சுக்கிட்டு நாம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது இந்த கொள்கைக்கு செய்யக்கூடிய துரோகம், அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆகையினால இந்த கொள்கையை நாம் முதலாவது தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த கொள்கையின் அடிப்படையிலே ஒரு சமுதாயத்தை நாம உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வாழ்நாளில் இதை உருவாக்கி அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த தலைமுறையில கொடுப்போம். அவன் ஆட்சியை பிடிச்சி இந்தியாவில் நம்பி கொண்டு வருவோம். பலமான ஒரு நாடு ஆட்சி காட்டுவான். அதனுடைய 1000 மைல்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் முதல்ல வேகத்துக்கு வீட்டை விட்டு வெளியில வரணும். பயணத்துக்கு போறீங்க 3000 கிலோமீட்டருக்கு அப்ப சவுதிக்கு போகணும்.
முதல்ல பேக தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரணும்ல, வந்தாதான் வெளியில போக முடியும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா மனைவி 60 வீட்டுக்கு உட்காந்துட்டே தான் இருக்கும். நாசமா போச்சு சமுதாயம் நாசமா போச்சுன்னா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். முதல் ஸ்டெப் எடுத்து வீட்டை விட்டு வெளியில வந்தா தான் 10,000 மைலா இருந்தாலும் 100 மைலா இருந்தாலும் 1000 மைலா இருந்தாலும் பயணம் தொடங்கிவிட்டது அர்த்தம். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியில பட்டுக்கோட்ட பகுதியில இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பயணம் தொடங்கிவிட்டதா நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய குறைகள் என்ன உட்கார்ந்து பேசுவோம். நம்ம ஒரு 40-50 மதரா ஒன்றிணைந்து கொள்வோம். அந்த மாதம் ஒரு முறை கூடுவோம். நம்ம உலமாக்களும் உமராக்களும் சேர்ந்து ஒரு முடிவுகளை எடுப்போம். எந்தெந்த பிரச்சனை இந்த ஏரியாவில் இருக்குது, ஆங்கிலத்தில் அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி. உலகளாவிய அளவிலே சிந்தியுங்கள், அதை உள்ளூரிலே செயல்படுத்துங்கள். ஆட்சி அமைக்கப்படலாம், மௌலகரிசோட பெரிய பைசா போதும் சிந்திங்க. சிந்திக்கிறத அப்படி சிந்திச்சுட்டு அதற்குரிய பூர்வாக்க வேலைகளை உள்ளூரில் தொடங்குங்கள். ஆக்ட் லோக்கலி, லோக்கல்ல உங்களுடைய ஆக்ட செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய உலகத்தை சமைக்கலாம். அதனுடைய முதல் கட்ட முயற்சியாகத்தான் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை ஒரு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு இது மாதிரி மக்களை நம்ம சந்தித்து உலமாக்களுக்கு நாம் கருத்து கேட்டு ஆங்காங்கே குழுக்களை அமைத்து தேவையான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். நாம் வெளியில் எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கண்டிப்பா என்னுடைய அடியான் என்ன நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். வெளியில வந்துட்டோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், அல்லாஹ் பார்த்து ஓடி வருவான். நமக்கு நிறைய உதவிகளை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தயாராக இருக்கிறான், காத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய உதவியை பயன்படுத்திக் கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் தயாராக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நிறைவு செய்கின்றேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.